எம்ஆர்ஐ இல்லாமல் நீங்கள் வீட்லேயே வந்துட்டு கிளினிக்கலாக உங்களை அசஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நரம்பு அழுத்தத்துக்கான சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க முடியும். விச் இஸ் வெரி சிம்பிள். உங்களால் கீழே குனிஞ்சு கால் பாதத்தை தொட முடிஞ்சுச்சு, நின்றுட்டு இருக்கும் போது கீழே குனிஞ்சு கால் பாதத்தை தொட முடிஞ்சுச்சு அப்படின்னா வித்வுட் எனி பெயின் டெஃபினெட்லி உங்களுக்கு நரம்பு அழுத்தத்துக்கான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் குனிஞ்சு தொடும்போது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிங் சென்சேஷனோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நரம்பு அழுத்தம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ உடனே நான் இமீடியட்டாக போயிட்டு நான் எம்ஆர்ஐ பண்ணிட்டு டாக்டர் போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கெட் யுவர் செல்ஃப் அசஸ். கிளினிக்கெல்லாம் முதல்ல உங்களை அசஸ் பண்ணட்டும். தென் லெட் த டாக்டர் டிசைட் வாட் டு டூ. இப்போ வந்துட்டு இதில் எனக்கு இப்போ சர்ஜரி பண்ணணுமா, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு, நரம்பு அழுத்தம் கொடுக்குது, ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்பயும் இல்லை. யூ கேன் ஸ்டில் பி இம்ப்ரூவ் வித் ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களால் சர்ஜரி அப்படிங்கிற பாயிண்ட்டை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் தெரப்பி. ஸோ ஃபிசிக்கல் தெரப்பினா என்ன? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்காக வலியை குறைக்கணும். வலியோடு இருக்கீங்க, உங்கள் வலியை வந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ வில் புட் யூ ஆன் சம் பேசிக் மெடிசின் அண்ட் அனல்ஜெசிக்ஸ் கொடுப்போம், மசில் ரிலாக்ஸன்ஸ் கொடுப்போம் அண்ட் சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இது கூட இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் என்னன்னா உங்களுக்கு ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அண்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு வி யூஸ்வலி அவுட் ஃபார் 2 types ஆஃப் ஃபிசிக்கல் தெரப்பி. இது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் சதையை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், இன்ஃப்ளமேஷனை செட்டில் பண்ணும், உள்ள ஜவ்வெல்லாம் புண்ணாக இருக்கிறத குறைக்கும். அதே மாதிரி சதை கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சதையை வந்துட்டு சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே வந்துட்டு ஒன்ஸ் இப்போ ஓகே இப்போ இந்த பெயின் மேனேஜ் பண்ணியாச்சு, வலி குறைஞ்சிருச்சு, இப்போ எனக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா போஸ்டர் கரெக்ஷன். ஸோ நீங்கள் உட்கார போஸ்டர்லேருந்து உட்காரும் போதே வந்துட்டு கூன் போட்டு உட்காராம நல்லா நிமிந்து உட்காரதுலேருந்து அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நீங்கள் 2 வீலர் லாங் டிரைவில் போவீங்க அப்படின்னா 2 வீலரில் வந்துட்டு ப்ராப்பராக சஸ்பென்ஷன்ஸ் இருக்கா, மேடு பள்ளமான ரோட்டில் போகிறீங்களா, இல்லை ஹெல்மெட் உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக இருக்குது, விசிபிளான ஹைட்டில் இருக்குது ஆக்சுவலாக உங்களோட வெஹிக்கிள். ஸோ இது மாதிரியான ஒரு சில கீ ஃபேக்டர்ஸ் இருக்குது. டிவி பார்க்கும்போது நிமிந்து நின்று பார்க்குறோமா, அதே மாதிரி ஃபோன் கீழே குனிஞ்சிட்டே பார்க்குறோமா, இது மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே உங்களோட சதைங்க எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வித் ப்ராப்பரான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் மூலமா வந்துட்டு we can definitely improve your quality of life. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு சொன்னீங்க, நான் இப்போ ஜிம் போனேன், வெயிட் தூக்குன 2வது நாளே எனக்கு ரொம்ப பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், போன உடனே வந்துட்டு எடுக்கும் போதே ஹெவியாக போயிட்டு வெயிட் தூக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டோன் யுவர் செல்ஃப். வெயிட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் குனிஞ்சு நிமிடுற மாதிரியான பேசிக்கான ஒரு சில எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டு தென் கோ ஃபார் ஹெவி வெயிட் லிஃப்டிங் ஆர் யோர் டெட் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதா இருக்கட்டும், வெயிட் கெய்னிங் எக்ஸசைசஸாக இருக்கட்டும். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் த்ரூவாவோ இல்லை ப்ராப்பராக அசஸ் பண்ண ஒரு ட்ரெயினான ஒரு பர்சன்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ரிலீஃப் ஃப்ரம் யுவர் பேக் பெயின். ஸோ என்னெல்லாம் எக்ஸசைசஸ் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அதாவது உங்களோட நடுமுதுகு தண்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைகள் எல்லாத்தையுமே டோன் பண்ணுற மாதிரியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணலாம்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் த்ரூவா நீங்கள் இப்போ குனிஞ்சு நிமிடுறீங்க அப்படின்னா உங்களோட எலும்புகளுக்கு போகிற ஸ்ட்ரெஸ் கம்மியாகி உங்கள் சதைங்க வந்துட்டு அந்த வெயிட் லோட பேர் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த அழுத்தத்துக்கான சான்சஸ் குறையுது. அதே மாதிரி இந்த ஜவ்வு பிதுங்கி போயிட்டு பின்னாடி இருக்கிற நரம்பை அழுத்தத்துக்கான சான்சஸும் குறையுது. இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால உங்களோட நரம்பு அழுத்தத்தையும் குறைக்கவும் ஃபியூச்சரில் குறைக்கவும் முடியும். அதே சமயத்தில் இது மாதிரியான ஒரு நல்ல டோன்டான ஃபிசிக்கும் உங்களுக்கு அட்டைன் பண்ண முடியும்.